ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதஞ்சலி யோக சூத்திரம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தமம் பிரபரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. அது இரண்டாவது பதஞ்சலி இரண்டாவது பாதத்துல 34வது சூத்திரம், பெரிய சூத்திரம். போன வாரமே ஆரம்பிச்சோம், அதனுடைய விளக்கத்தின் முதல்ல பார்த்துட்டு அடுத்த சூத்திரம் போலாம். விதர்க்கா ஹிம்சாதயக கிருதகாரிதானுமோதிதா லோப க்ரோத மோகபூர்வகா மிருது மத்யாதிமாத்ரா துக்கா ஞானானந்த பலா இதி பிரதிபக்ஷ பாவனம். அதாவது பிரதிபக்ஷ பாவனம் கொண்டு தடைகளை எப்படி நீக்குதல், எதற்குண்டான தடைகள் நம்ம வாழ்க்கையில் அஷ்டாங்க யோகத்தை ஒருவன் பின்பற்றணும் முயற்சி செய்யும் போது யமா நியமா, மேல என்னென்ன அஷ்டாங்க யோகங்கிறது ஒரு சூத்திரமே படித்தோம். யமா நியமா ஆசன பிரத்யாகாரம் பிராணாயாமம் தாரணம் தியானம் சமாதி, இந்த அஷ்ட அங்கங்கள் உடைய யோகம் அஷ்டாங்க யோகம். யோகம்னு என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், யுஜ் இணைத்தல். எதோடு நம்மளை கொண்டு இணைச்சுக்கணும், யமா வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ, சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதில் நம்ம கொண்டு இணைச்சுக்கணும், நம்ம தான் நம்மளை இணைச்சுக்கணும். அதில் நியமா வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ, ஷுட் நாட் டூ, அதெல்லாம் நாம் அதை ஃபாலோ பண்றதுங்கிறது இணைத்து கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் யோகம். யுஜ்ஜிலிருந்து வந்ததான் யோகம். நம்மை நாம்பளே தான் போய் இணைத்து கொள்ளணும். அது பிரத்யாகாரமா இருக்கட்டும், இந்திரிய அடக்கமாகட்டும், மன அடக்கமாகட்டும், இல்ல பிராணாயாமம் கத்துக்கிறது ஆகட்டும், இல்ல தாரணம் தியானம் அல்லது சமாதி, அதுகளோட கொண்டு நம்மளை இணைத்துக் கொள்ளுதல் பேர் தான் யோகம்னு பேரு. அஷ்டாங்க யோகம் அந்த ஏரியாவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகம் அவர் ஒன்னொன்னா விளக்கிட்டு வராரு. விளக்கிட்டு வரும்போது இதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு முயற்சி எடுத்ததுக்கு பிறகுதான் தெரியும் என்னென்ன தடைகள், எப்படி எப்படி தடைகள் வரும், அவருக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த தடைகளை நீ ஒன்று ஃபாலோ பண்ணலான்னு ஆரம்பிக்கிறீங்க, தேவதா யக்னம் பண்ணலாம், பித்ரு யக்னம் பண்ணலாம், ஏதோ ஒன்று நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த தடைகள் எங்கெங்க வரும், எப்படி எப்படி எந்தெந்த ரூபத்தில் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லி இந்தந்த இடத்துல உனக்கு தடை வரும், அந்த தடையை நீக்குவதற்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு, பிரதிபக்ஷ பாவனா. அதை ஃபாலோ பண்ணினா அந்த தடையிலிருந்து மீண்டு வந்துடலாம். ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி நீங்க போற பாதையில் இதெல்லாம் வரும் தடை. ஏன்னா தடை வந்தா நம்ம என்ன நினைச்சுக்கோ, நமக்கு மட்டும்தான் தடை வருது, மற்றவங்க எல்லாம் தடை இல்லாம எல்லாம் டிராவல் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு கற்பனை தோணும். அதனால என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் தவத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பழக்கத்தை பழக்கணும்னு முயற்சி பண்ணும் போது என்ன வரும், தடைகள் வரும். அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு, அந்த தடைகளை தாண்டி வருவதற்கு தான் என்னது பிரதிபக்ஷ பாவனான்னு ஒரு டெக்னிக். அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத அவர் இந்த சூத்திரத்துல சொல்றாரு. தடைகள் விதற்காக என்னது தடைகள், எப்படி தடைகள், ஹிம்சாதயக நம்ம வரிசையா போன கிளாஸ்ல பார்த்தோம். விதர்க்கம்ங்கிறது எது, ஹிம்சை, மற்றவங்களை இம்சை பண்றது. அப்ப அது அந்த இம்சை பண்றதுங்கிறது எனக்கு சுபாவமாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, அதற்குண்டான பிரதிபக்ஷ பாவனா என்ன அப்படின்னா எது, ஹிம்சையிலிருந்து மீண்டு வரக்கு என்ன பண்ணணும், அஹிம்சைய ஃபாலோ பண்ணணும். நீ ஹிம்சை பண்றன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது தடை. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். உடலால் வாக்கால் மனதால் நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன்னு ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணும் போதுதான் அதுல இருந்து விடுபட முடியும். எனக்கு அந்த புத்தி இருக்கு, இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, அந்த தடை உன்னை விட்டு போயிருமா, நான் கஷ்டம். இப்ப நீங்க ராமர் பேரு கிருஷ்ண பேரு முருகர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறனால
மனதில் இருக்கிற மற்றவங்களை ஹிம்சை பண்ணலாங்கிற புத்தி போகுமான டவுட்டு தான். அது அவங்களுடைய வேண்டுதல் புண்ணியமாக மாறி இறைவனே வந்து நாம என்ன பொதுவா 10ஆம் வசனம் என்ன பண்ணிடுறோம்னா, நாமத்தை சொல்றது அப்படின்னா நமக்குள்ள அப்ப என்ன பண்ணணுமாமா இறைவன்? முருகரை நீங்க வேண்டீங்க, தேவதைகளை நீங்க வேண்டீங்க, கிருஷ்ணரை வேண்டீங்க, ராமரை வேண்டீங்க, முருகரை வேண்டீங்க, விநாயகரை வேண்டீங்க. நம்ம என்ன நம்ம வேண்டிட்டா அது ஒரு புண்ணியம். அப்ப நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிய தேவதைகளை கொடுக்கறோம்னா, நான் உன் பேரை சொல்லுவேன், உன்னை வணங்குவேன், உன்னை பிரார்த்தனை பண்றேன். நீயா வந்து ஒருத்தர் மண்டைக்குள்ளேயும் பூந்து என்னென்ன தடைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த தடையை நீ விளக்கணும். எவ்வளவு கஷ்டம் அந்த தேவதைகளோட டியூட்டி பாருங்க. நம்ம கொடுக்குற பொறுப்பை போய் பாருங்க. ஒருத்தர் மண்டைக்குள்ள வந்து, ஏன்னா ஒரு மண்டைக்குள்ள இருக்கிற தடை இன்னொரு மண்டையில் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோன்னு பாருங்க. தேவதைகளிடம் எவ்வளவு ஒரு குழந்தைத்தனம் பாருங்க. நேம் சொல்லிட்டா போதும், ராமா ராமா ராமா, அவர் எல்லாம் பாத்துக்குவார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கந்தா கந்தா கந்தா, முருகா முருகா. நாம ஜபம் ரொம்ப முக்கியம். ராம ஜபம் வேண்டான்னு சொல்லலை. ராம ஜபம், கிருஷ்ண ஜபம், கந்தான்னு சொல்லுங்களே, எந்த மந்திர ஜபம் அவங்களுக்கு உண்டான ஓம் சுப்பிரமணியாய நமஹ, சுப்பிரமணியனுக்கு உண்டான மந்திரம் நீங்க அதை சொல்லணும். ஜபம் சொல்லணும். ஜப மந்திரம் எல்லாம் அவசியம். ஒரு ஏகாக்கிரத சித்தம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு இந்த பாதைகளில் வருகின்ற நம்மளை அறியாம வர்ற தடைகளை நீக்குவதற்கு அந்த புண்ணியம் உதவும். ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற மத்தவங்களுக்கு துக்கம் ஹிம்சை பண்ணணுங்கிற புத்திய எப்படிங்க போக்குறது? நாம ஜபத்தினால. அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அந்த தேவதை வந்து கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். கேட்கும் போது கொஞ்சம் லாஜிக்கா இல்ல பாத்தீங்களா? வாட் இஸ் லாஜிக்? இறைவனை எது தெரியுங்களா வேண்டணும்? நான் வந்து இந்த முயற்சி எனக்குள்ள இப்போ ஒரு மற்றவங்கள வாக்கால தான் அதிகமா ஈஸியா இம்சை பண்ணிடுவோம் மற்றவங்கள. எனக்குள்ள இப்படி வாக்குல மற்றவங்களை அதிகமா இம்சை பண்ணிடுறேன். தேவதைகிட்டே வேண்டலாம், ரொம்ப ஹிம்சை பண்ணிடுறேன். வாக்கு ஓவரா வாய் பேசி மற்றவங்களை துன்பப்படுத்திடுறேன். ஏன்னா அதுல இருந்து விடுபடணும். அதற்கு நீ சக்தியை கொடுன்னு கேட்கலாம். நான் அதுக்கு முயற்சி பண்றேன், தவம் மேற்கொள்கிறேன், அந்த தவத்துக்கு நீ என்ன பண்ண, எனக்கு உதவி செய்யன்னு கேட்கலாம். அது லாஜிக். எதுவுமே நான் கேட்க மாட்டேன், பேர் மட்டும் சொல்லுவேன், நீ வரிசையா 1 by 1 எனக்குள்ள இருக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுனா, இட் இஸ் நாட் லாஜிக் அட் ஆல். திங்க் பண்ணி பாருங்க, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இஸ் இட் பாசிபிள், இஸ் இட் லாஜிக்னு யோசனை பண்ணி பாருங்க. சோ இந்த அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ற வர தடைகள்ல அவர் கொடுக்கிறாரு. பிரதிபக்ஷ பாவனை வச்சு நீ முயற்சி பண்ணு. அந்த முயற்சி பண்றக்கூடிய சக்தியை இறைவனிடம் கேளு, தப்பில்ல, கேட்கணும். அப்பதான் பெற ஈஸ்வரனுடைய வழிபாடுகள் அனுகிரகம் இல்லாமல் நீங்க அந்த தடைகளை தாண்ட முடியாது. ஆனா அதற்குண்டான ப்ரிப்பரேஷன் நாம செய்யணும். அதற்குண்டான சக்தியை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க, தப்பில்ல, கேட்கணும், கேட்டுத்தான் பெறணும். புரிஞ்சுங்களா? தடைகளை எப்படி மீண்டு வருதுங்கிற சொல்றேன். இப்ப அடுத்தவர் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் ஹிம்சாதயக. அப்போ ஹிம்சாதயன் போட்டார் ஆதிபதம். அப்போ நம்ம நிறைய கொஞ்சம் அப்பப்ப பொய் பேசுறோம், காரணமே இல்லாம பொய் பேசிடுறோம். ஒன்னுத்துக்கு பிரயோசனம் இருக்காது, ஒரு பொய் பேசிட்டு வந்திருக்கோம். நான் தான் சுவாமிஜி அடிக்கடி சொல்வாரு, காலை என்ன சாப்பிட்ட? பழைய சாதம் குடிச்சிருப்போம். பழைய சாதம் சாப்பிட்டேன் சொல்ல வேண்டியதானே? இல்ல இட்லி சாப்பிட்டேன். அது எதுக்கு அந்த பொய் வாயில வருது? ஏன்னா இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னா 4 பேர் நம்மளை மதிப்பாங்களே, பழைய சாதம் சாப்பிட்டா நம்மள 4 பேர் கேவலமா பேசுவாங்களே. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம், மோகம்னு பேர், இதுக்கு பேரு. காரணமே இல்லாம ஒரு பொய். இல்ல தோசை சாப்பிட்டேன், சட்னி சாப்பிட்டு சாம்பார், இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன? அந்த சத்தியம்ங்கிறது நம்மளுடைய பாதையில் வருகிற ஒரு தடை. எது? அசத்தியம், பொய் பேசுதல், அசத்தியம். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை பேசி பேசி பழகணும். ஒரு தடவை நாக்குல வந்து பொய் நிற்கும் போதும் உங்களுடைய வில் பவரை யூஸ் பண்ணி அந்த பொய்யிலிருந்து விடுபடணும். புரிஞ்சுங்களா? அதுதான் என்னது? அதனுடைய பிரதிபக்ஷ பாவனா. அதே மாதிரி தேன திருட்டு, மற்றவங்களுடைய நேரத்தையோ அல்லது பொருளையோ அல்லது அவங்களுடைய புகழையோ பெருமையையோ எதையோ ஒண்ணு நம்ம திருடுறோம் அப்படின்னா அலர்ட்டா இருந்து அதை நான் செய்யக்கூடாதுன்னு தவம் மேற்கொண்டு அதுல இருந்து விடுபடணும். பிரதிபக்ஷ பாவனா எது? ஸ்தேனம்னா திருடுறது. அதுக்கு எது பிரதிபக்ஷ பாவனா? அஸ்தேயம், கலவாமை, முயற்சி பண்ணணும். அதே மாதிரி காமம், இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததான் நான் ரிவைஸ் பண்ணி தரேன். காமம், இந்திரிய சுகத்துக்கு பின்னால போகணும்னு வந்ததுன்னா என்ன விரதம்? பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளணும். அதுதான் பிரதிபக்ஷ பாவனா. தேவையில்லாம டாம்பீகமா நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். வீடு கட்டுனா அதுல டாம்பீகம், ஒரு புடவை வாங்கினா டாம்பீகம், ஜுவல்ஸ் வாங்கினா எது டாம்பீகம் அப்படிங்கும் போது
அபரிக்கிரகங்கிற ஒரு வேல்யூவை பிரதிபக்ஷ பாவனையாக கொண்டு வந்து தேவையற்ற பொருள்களை வாங்கவும் மாட்டேன், சேர்த்து வைத்துக் கொள்ளவும் கூடாது. அதுதான் அபரிக்கிரகம். தேவையற்ற பொருள்களை வாங்கவும் கூடாது, அதை சேமித்து சேகரித்துக் கொள்ளவும் கூடாது அப்படிங்கிற அந்த பாவனையை கொண்டு வந்து அது பிரதிபக்ஷ பாவனா. அந்த மாதிரி தடைகளை நீக்கணும். அடுத்து என்ன சொன்னாரு, இதெல்லாம் யமத்தில் இருக்கிற தடைகள். அப்புறம் நியமத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சௌச்சமா இரு. ஃபர்ஸ்ட் நியமம் என்ன, சுத்தம். நான் எனக்கு அசுத்தமா இருக்கிறேன், எனக்கு சுத்தமா வச்சிருக்க முடியல அப்படின்னா எதை பழகணும், சுத்தத்தை தவமாக ஏற்று ஆந்தர சுத்தமா இருந்தாலும் சரி பகிர் சுத்தமா இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது சந்தோஷம், துக்கம். அதாவது சந்தோஷத்தை எதுக்கு நியமம் என்ன, சந்தோஷம் போதுமென்ற மனமோடு இருக்கணும்னா அப்போ என்ன அதுல வர தடை என்ன, எப்பப்பாரு ஒரு துக்கம். எது நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தி அடையாத மனம் வரும்போது அதுக்குண்டான சிந்திச்சு எல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்தது, என்னோட புண்ணிய பாப்பத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார், இதுல மத்தவங்களோட கம்பேர் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது, என்ன கிடைச்சதோ போதும் என்ற மனம் பொன் செய்யும். அப்படி பிரதிபக்ஷ பாவனையை கொண்டு வந்துதான் தவம். அதுக்கு பேர் தான் தவம். தப்பியத்தே அனேனிதி தவம். தவத்துக்கு என்ன தெரியுங்களா டெஃபினிஷனு, தப்பியதே அப்படின்னா நீங்க இந்த இந்திரியத்துக்கு பாருங்க, அது இந்திரியம் ஒண்ணுல போகணும்னு ஆசைப்படும், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஆனா அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், அது அந்த இந்திரியம் நம்மளை தகிக்கும். அத தப்பியத்தேன தகிக்கும், நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தும். போலாம் 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 உங்களுக்குள்ள போராட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும், கஷ்டம். அதனாலதான் அதுக்கு பேரு தப்பியத்தே அனேன இது தவம். சரிங்களா? அடுத்து என்ன சொன்னாரு, அடுத்த நியமம் என்ன ஃபாலோ பண்ணும், தபஸ், தவம். அத நாம ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா எப்படி இருக்கிறோம், நம்ம சுகவாசியா இருக்கிறோம், ஒரு தமோ குணத்தோடு இருக்கிறோம், எப்ப பாரு இதுல இந்த சுகம் வரும் அந்த ஒரு சுகத்துக்கு பின்னாலே நான் அலையிறேன் அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணணும், தவம். அது அதனுடைய பிரதிபக்ஷ பாவனா. இதுல இருந்து நான் விடுபடணும், இந்திரிய சுகத்துக்கு பின்னால. அப்ப எப்படி எப்படிங்க அதுல இருந்து விடுபட முடியாது. அந்த இந்திரிய சுகத்தில் வருகின்ற மைனஸ் டிராபேக்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ். இப்ப கண்ணு பாக்குதா, கண்ணு போயிரும். என் நேரம் செல்போன் நோண்டிட்டு இருக்குதா, அது எப்ப கண்ணு நம்ம உயிர் 60-70 வருஷம் கொடுத்துருப்பாரு, கண்ணு 60 வயசுல போயிடுச்சு வச்சுங்களேன், 20 வயசு குருடரா வாழணும். இப்படி சிந்திச்சிங்கன்னு வச்சுங்களேன், செல்போனை தூக்கி போட்டுருவீங்க. உண்மை நம்ம தான் சிந்திச்சு தெளிவு பெறணும். மத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த செல்போனை தூக்கி போடுறதுங்கிறது பிரஷர். நாமளே சிந்திச்சு இந்த எனக்கு ஆண்டவன் 70 வயது ஆயுது கொடுத்திருக்கான், இத பாத்துக்கிட்டே இருந்தனா எனக்கு 50-60ல கண்ணு போயிருச்சுன்னா 10 வருஷம் வேண்டாங்க, ஒரு 2 வருஷம் கண்ணில்லாத வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். செல்போனை தொட முடியாது, நினைச்சு பார்க்கணும். அவன் நடக்கூடாதுன்னு என்ன இருக்கு, கண்ணு ஓவரா யூசேஜ் பண்ணோம்னா அது போயிடும். காது நேரம் இந்த காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே போயிடுச்சுன்னா காது கேட்காம தான் கடைசி காலகட்டத்துல வாழணும். சோ அதையெல்லாம் நினைத்து சிந்தித்து நாம அதுல இருந்து விடுபடணும். ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க விடுபட்டீங்கன்னா டபுள் மடங்கு நீங்கக்குள்ள போயிருவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜடபரதன் கதையவே நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் 3 சரீரம் எடுத்தா, 3 ஜென்மத்துல முதல் சரீரத்துல அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்ப அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், பேரரசு, ஆட்சி எல்லாம் இருந்தது, அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு வந்தார். வரும்போது ஒரு மான், ஒரு குட்டி போட்டுட்டு தாய்மான் செத்து போயிரும், தண்ணீர்ல அப்படியே செத்து போயிரும். அது தண்ணி ஓரத்துல அந்த குட்டி மான் கிடக்கிறத பார்த்துட்டு இவரை அது மேல, அது இரக்கம் அல்லங்க, அதுக்கு பேர் பற்றுன்னு சொன்னோம். ஏன்னா அது இரக்கம் தேவைதானே அப்படின்னா அந்த இடத்துல மானை எடுத்து காப்பாத்திட்டு அதை யாரோட ஒப்படைக்கணுமோ அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு அதை ஒப்படைச்சிட்டு இவர் தவ வாழ்க்கைக்கு வந்திருக்கணும். ஏன்னா தவம் பண்ணணும் தான் அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்தாரு. காட்டுக்கு வந்துட்டு எதுக்கு பின்னால போக ஆரம்பிச்சிட்டாரு, அந்த ஜென்மம் ஃபுல்லா மானுன்னு சுத்தி அந்த மானுக்குட்டியை வளர்க்கறது, அப்புறம் அந்த மானுக்குட்டி பாலுக்கு ஒரு பசுவை வாங்குறது, அந்த பசுவை இப்படியே போய் அப்புறம் கடைசியில என்னாச்சு, அடுத்த ஜென்மம் என்னவா பிறந்துட்டாரு, மானா பிறந்து அப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணாரு, ஒரு ரிஷி பின்னாலேயே சுத்திட்டு கிடந்தார். அந்த காட்டுல இருக்க ரிஷி பின்னாலேயே சுத்தி அப்புறம் அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணிச்சு, அடுத்த ஜென்மத்துல அவருக்கு ஒரு ரிஷியோட வாழ்ற வாழ்க்கை கிடைக்குது, அந்த ஞானத்தை பெறுகிறான்னு பாக்குறோம். ஏன் அவர் நீ சிந்திச்சு பார்க்கணும், அவ்வளவு தவமலிமை, அத்தனை விஷயங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்தவர் ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கிட்ட ஏன் ஏமாந்தாரு, எப்படி அவரு ஸ்லிப் ஆனாரு,
அந்த தவ வாழ்க்கையிலிருந்து எப்படி ஸ்லிப் ஆனார்னு சிந்திச்சு பாருங்க. போதுங்க, அதாவது என்ன சொல்றது, வைராகியத்தை முழுமையாக பெறாமல் நீங்க பல விஷயங்களை விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மனதில் ஒரு எம்டினஸ் வரும். இப்ப அவர் என்ன அனுபவிச்சிருப்பாரு, அன்பை கொடுத்து அன்பை வாங்கி வாழ்ந்து வழகினவர் ஜடபரதர். அதுங்களா அரண்மனையில் இருக்கும்போது நிறைய உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இருக்கும், இவரும் அன்பை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இவர் அந்த வைராகியம் முழுமை இல்லாமல் நித்திய அனித்திய வஸ்து விவேக்கேன வைராகியம் பெறாமல் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆரம்ப கோளாறுங்கிறாங்க இல்லையா, அந்த ஆசை கோளாறு மூலியமாக நாமளும் போய் பண்ணணும்னு அந்த வைராகியத்தை பெறாமல் வந்ததுனால என்ன தெரியுங்களா ஆகும், அந்த கேப் ஆயிரும். அந்த அன்பை கொடுத்து அன்பை வாங்குறதுங்கிறது சடனா ஒன் டே நிற்கும் போது அந்த மனதில் ஒரு எம்டினஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்டினஸ் வந்துடும். அந்த எம்டினஸ் வைராகியம் இல்லாத போது வரும். அந்த எம்டினஸ் இருக்கும்போது ஒரு மானை பார்த்தோன்ன அந்த மான் போய் அந்த எம்டியை ஃபில் பண்ணிடும். அந்த எம்டினஸ் மனதுக்குள்ள வருது பாத்தீங்களா, அது யார் போய் ஃபில் பண்ணிடுவா, டக்குன்னு ஒரு மான் போய் அது என்ன பண்ணிடும், அந்த எம்டியை ஃபில் பண்ணிடும். எம்டினஸ் ஃபில் பண்ணி இவருக்கு ஹீ ஃபீல் செக்யூர்டு. ஏன் பின்னால போனாரு, எத்தனை விஷயம் தெரிஞ்சவர், அப்பதான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு. சரி இது கூட கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பார் இல்லைங்களா. அப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சு, அது பற்று. இதுக்கு பேர் இரக்கம் அல்ல. அந்த மானின் மேல் இரக்கம் கொண்டு அவரு முடிவெடுத்திருந்தாருன்னா அதுக்குண்டான வேலை செஞ்சு கொடுத்துட்டு இவர் வந்திருப்பார். ஆனா அவருக்கு வந்தது மானிடம் வந்த இரக்கம் என்ன மாறிடுச்சு, பற்று. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, மான பின்னாலே ஜென்ம ஃபுல்லா சுத்தினாருங்கிறது ஒரு இது என்ன சொல்றது, தவம் மேற்கொள்ளும் போது வைராகியத்தோடு. இப்ப நீங்க உண்மை பேசணும்னு ஒரு தவம் எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், கஷ்டம் வரும். ஆரம்பத்தில் அண்டலை மணிக்கணும் எப்பவுமே இல்ல, ஆரம்பத்தில் ஒரு கஷ்டமா வரும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க பேசின உண்மை உங்களுக்கு மனதில் ஒரு தைரியத்தை பலத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் எதற்குமே நம்ம பயப்பட மாட்டோம். அந்த சக்தி பலம் தைரியம்ங்கிறது மனசுக்கு அப்பதான் வரும். சோ அதற்காக நம்ம பொய் பேசாம இருக்கணும் கத்துக்கணும் தவிர இல்ல பொய் பேசினா மாட்டிக்குவோம், பொய் பேசாம இருக்கிறதோ குழந்தைகளை மாதிரி மிஸ் கிட்ட மாட்டிக்குவோம், பேரண்ட்ஸ்ல மாட்டிக்குவோம், ஐயோ பொய் வேண்டாம்ப்பா. அது எல்கேஜி லெவலுக்கு அது தேவைதான். பயத்தினால் பொய் பேசாம இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ அது பாப்பம், பொய் பேசினா அது அதர்மம், அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அப்படி பயந்துதான் என்ன பண்ணணும் அடுத்த லெவல். செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க அப்படி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க எதுக்கு பயப்படுறாங்க, புண்ணிய பாப்பத்துக்கு. அதையும் தாண்டி தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வரணும். ஏன் நீ உண்மை ஏன் நீ பொய் பேச மாட்ட, பொய் பேசினால் மனம் தன் பலத்தை இழக்கும், அதனால நான் பொய் பேச மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம், உங்களை சுட்டு போட்டாக்க நீங்க என்ன பேச மாட்டீங்க, அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பேச மாட்டீங்க. பயந்து நீங்க பொய் பேசி பயந்து பொய் பேசாமல் இருந்தீர்கள் என்றால் there are chances, எதுக்கு பொய் பேசுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். பயம் இல்லாத இடத்தில் பேசிடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் இடத்துல குழந்தைகளுக்கு நம்ம குழந்தை ஸ்டேஜ்ல இருந்து வரும்போது எப்படிதான் சொல்லணும், சாமி கண்ணை குத்திரும் இப்படி சொல்லித்தான் கொண்டு வரணும். நான் ஆயுசு வரைக்கும் சாமி கண்ணு குத்திருங்கிறதுக்காக நான் போய் பேசாம இருப்பேன்னா சைல்டிஷ்னஸ். நம்மளுடைய மனப்பக்குவம் வரணும். அதுக்கப்புறம் புண்ணிய பாப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன தெரியும், அதுதான் வெல்லும், வாய்மையே வெல்லும்ங்கிறது தெரிஞ்சு பேசாம இருக்கணும். புரிஞ்சுக்கலாம். அதுதான் என்னது, எதுக்கு சொன்ன வந்த தபஸ், தவம் மேற்கொள்ளும் போது தகிக்கும் இந்திரியங்கள், மனம் தகிக்கும், கஷ்டப்படும், அதை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது சுவாத்தியாயம். ஏன் நாம சுவாத்தியாயம் பண்ண மாட்டோம், ரஜோகுண தமோகுண பிரதான பீப்புள்னால எதையாவது ஒண்ணு சொல்லுங்க சேன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், சத்துவ குணத்துக்கு பிரதிபக்ஷ பாவனையை கொண்டு வந்து பழகணும். அடுத்தது ஈஸ்வரன் மேல எனக்கு ஒரு பற்றே இல்ல, ஒரு ஈஸ்வரன் மேல எனக்கு ஒரு ஒரு பக்தியே வரமாட்டேங்குது அப்படின்னா யூ மஸ்ட் கிவ் குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுத்து ஃபேக் இட் அண்ட் தென் மேக் இட். பாவனை செஞ்சுதான் அது என்ன ஆகும், ஒரு நாளைக்கு அது உணர்வு பூர்வமான விஷயமாக பக்தி மாறும். இதுதான் என்னது, பிரதிபக்ஷ பாவனா. அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், கிருத்தா காரித்த அனுமோதித்த, 3 வார்த்தை பார்த்தோம். கிருத்தா நாங்க தானாவே இன்பானாவே உங்களுக்கு ஒரு நேச்சர் அப்படியும் பேசலாம். இதுல தடைகள் உற்பத்தி ஆகிற பிரகாரம்
அப்படின்னு சொல்லுவோம். எந்த மாதிரி உற்பத்தி ஆகுனா சுபாவமாவே ஒருத்த போய் பேசிட்டு இருப்பான், ஒரு காரணம் இருக்காது, தேவையில்லாம மற்றவங்களை ஹர்ட் பண்றது. அது சின்ன வயசுல இந்த பசங்க பாத்தீங்கன்னா பள்ளி பிடிச்சி வாழை பிடிச்சி உடக்கான பிடிச்சி கட்டி வைக்கிறது, இதெல்லாம் சைல்டிஷ்னஸ். அதை சொல்லவல்ல, அது கொஞ்ச நாள் ஆனா அவன் அதை செய்ய மாட்டான். இது என்னன்னே தெரியாது, சுபாவமாகவே தானாகவே பொய் பேசுறது வரும். அதுக்கு பேர் கிருத்தா. அப்படியும் நம்ம ஃபாலோ பண்ண எது சொல்ற தரைகள் அப்படியும் வரலாம். சுபாவமாகவே அது குணமே அவனுக்கு என்னவா இருக்கும், இந்த யம நியம அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்றதுக்கு தடையா இருக்கும். இல்லது காரித்த அதாவது மற்றவர்களை அந்த தப்பு செய்ய தூண்டுவது, இதெல்லாம் சுபாவமா சில பேத்துக்கு வரும். அடுத்து அனுமோதித்தனா பிறர் தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம அதை அங்கீகரிக்க கூடாது. அங்கீகரிக்கிறது என்னதான், நீங்க உங்களுக்கு அதாவது மற்றவங்க தப்பு செய்யறத நீங்க அங்கீகரித்து கொண்டு வாழ்ந்தீர்கள். தப்பு நாங்க அதர்மத்துக்கு அவங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம அதை என்ன பண்ணிருக்க கூடாது, அங்கீகரிக்க கூடாது. நீங்க செய்யன்னு சொல்லல, அதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்துடக்கூடாது. அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யூ ஷுட் நாட் அதுக்கு ரெகக்னைஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்ல முடியும், அந்த அங்கீகரித்தல் கூடாது. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வெட்டிட்டு வாங்கணும், அவங்களோட சேராதுன்னு சொல்றதுல சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரலாம். டே அந்த பையன் திட்டு பையன் அவனோட சேராதின்னு. பெருசானதுக்கு அப்புறம் அந்த டீச்சிங்ல தேவையே இல்லை. அவனோட சேராமல் இருங்கள சொல்லவில்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க, அதெல்லாம் மனப்பக்குவ நிலைக்கு வருவதற்கு முன்பு அதெல்லாம் அவசியம். மனப்பக்குவம் வருவதற்கு முன்பு அவங்களை அவாய்ட் பண்றது அவசியம். மனப்பக்குவம் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்க கூடாது, அங்கீகரித்தல் கூடாது. எஸ், அவனோட சூழலை அப்படித்தாப்பா இருப்பான் அப்படின்னு அந்த அங்கீகரித்தல், புரியுதுங்களா, கூடாது. அது தடையாக அமைந்துவிடும். மற்றவங்க தப்புல நீங்க அங்கீகரித்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தடை. ஏன்னா இதுவும் ஓகே அதுவும் ஓகே அப்படி இல்லை, இதுதான் ஓகேனா அதுதான் ஓகே, அது நாட் ஓகேனா நாட் ஓகே, சரினா அது ஏன் சரி, தப்புனா அது ஏன் தப்பு, ஒன்லி சரி நோ தப்பு அப்படிங்கிற உறுதியோடு நம்ம வாழணும்னா தடை. அப்படி இருக்கும்போது தடைகள் நமக்கு எது அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்றதுல தடை வராம இருக்கணும்னா மற்றவங்க செய்யற தப்பை நீங்க அங்கீகரித்தல் கூடாது, மற்றவர்களை தூண்டுதலும் கூடாது. தானா சுபாவமா வர்றதையும் கட்டுப்படுத்தி மாற்றத்துக்கு கொண்டு வரணும். அதுவும் போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அடுத்தது இதுக்கு காரணம் என்ன, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒன்னா கருமித்தனம் லோப, இல்லைனா அதிக கோபம் குரோதம், அல்லது மோகம் குழப்பம். எதுல இங்க குழப்பம், எது சரி எது தவறுங்கிறதுல குழப்பம். இதனாலையும் மொத்தம் எத்தனை விதமான, முதல்ல சொன்னது 10, அதுக்கப்புறம் சொன்ன 3 பெருக்குனீங்கன்னா 30, அந்த 30ஓட இந்த 3 பெருக்குனீங்கன்னா 90. கால்குலேஷன் போட்டு பாருங்க, 90 தடைகள் சொல்றீங்களா. இதுதான் இதிலிருந்து விடுபடணும். அடுத்த சூத்திரம் 35வது. இப்ப நீ என்ன ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு யோகத்தையும் அஷ்டாங்க யோகம்னா யம நியம அப்படி வச்சுங்களா, அதுல இருக்கிற சௌச்சம் எல்லாமே இப்படி ஒன்னொன்னையும் இவர் சொல்ற பலன் ஒரு வருஷம் ஃபாலோ பண்றதுனாலயோ 2 வருஷம் ஃபாலோ பண்றதுனாலயோ அவாந்தர பலன் சொல்றாரு. முக்கிய பலன் என்ன, இந்த யம நியம ஆசன பிரத்யாகாரம் பிராணாயாமம் தாரணம் தியானம் சமாதி, இதனுடைய முக்கிய பலன் என்ன, ஒரு ஏகாக்கிரத சித்தத்தை பெற்று மனசுத்தத்தை பெற்று ஞானத்தை பெறுவதற்காகத்தான். அதுதான் முக்கிய பலன். ஆனா அவாந்தரமாக சில பலன்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். நம்ம அதுல கான்சென்ட்ரேட்டே போகக்கூடாது. நமக்கு முக்கிய பலன் தான் கான்சென்ட்ரேஷன், அதுல போறோம். ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன சொல்றாரு, ஒரு அஹிம்சைன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறார். மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருந்தால், எப்ப ஃப்ரம் த பர்த் டு த டெத். பர்த் மீன்ஸ் பிறந்த குழந்தை இல்லைங்க, அறிவு அந்த ஒரு 8-10 வயசுல இருந்து உயிருற வரைக்கும் நான் எதற்காகவும் ஒரு பொய் கூட நான் பேசல அப்படின்னு இருந்தா அதனுடைய பலன் என்னங்கிறாரு. அதாவது அவருக்கு முன்னால ஒரு சிங்கமும் மானும் நடந்து வந்தால் கூட அப்பத்திக்கு அவருக்கு முன்னால யாரு, ஒரு பொய்கோட பிறவி முழுவதும் பேசாம இருந்த ஒருவர் தவமாக மேற்கொண்டு வாழ்ந்தார் என்றால் அவருடைய முன்னிலையில் அந்த சிங்கம் மானின் மேல் இருக்கிற பகைமையை மறந்துரும், ஒன்னா சேர்ந்து வரும். கீரியும் பாம்பும் ஒன்னா சேர்ந்து நிற்கும். அவருடைய முன்னிலையில் வச்சுக்கணும். அது இவருடைய முன்னிலை தாண்டனா அது வாட்டுக்கு அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும்.
இவருடைய இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கலாம். சுவாமிஜி உட்கார்ந்துருப்பாங்க, எல்லா விலங்குகளும் அப்படியே சுத்தி உட்கார்ந்துருக்கு. இந்த பக்கம் யானை இருக்கும், இந்த பக்கம் பூனை இருக்கும், மயில் இருக்கும், எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கும். அது எதை காமிக்குது? அது அவருடைய தவ வலிமை. எந்த தவம்? அஹிம்சா, யாரையும் துன்புறுத்தாதது ஃப்ரம் பர்த் டு த கோர், கடைசி வரைக்கும். இப்ப அஹிம்சைங்கிற ஒரு தர்மத்தை ஒரு பர்சன் கூட விடாம ஃபாலோ பண்ணுனா என்ன நடக்கும்? அஹிம்சா பிரதிஷ்டாயாம், கொல்லாமையில் நிலை பெற்றவன். என்ன அர்த்தம்? கொல்லாமை, அஹிம்சை. அஹிம்சைங்கிறது மன உடலால் வாக்கால் மனதால் மற்றவங்களை துன்புறுத்தாம ஒருத்த 100% டு த ஆப்டிமம் ஃபாலோ பண்ணுனா பிரதிஷ்டாயாம், நிலை பெற்றவனுடைய தத் சந்நிதவ், அவனுடைய முன்னிலையில் வைரத்தியாக, பிறரது பகமை ஒழிந்துவிடும். நம்மளுக்கு ஒரு எதிரி, அவருக்கு முன்னால போய் நின்னீங்கன்னா நம்மளுடைய எதிரியிடம் கூட பகைமை பாராட்ட முடியாது. சுவாமிஜி முன்னால போய் நிக்கிறோம் அப்படின்னா, ரமண மகரிஷிக்கு முன்னால் போய் நின்று 2 எதிரிகள் போய் நிற்கும் போது அவருடைய முன்னிலையில் இருவரும் தங்களுடைய பகைமையை மறந்து விடுவார்கள். ஏன்? அவர் ஃபாலோ பண்ணின அஹிம்சைக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. தெரியுதுங்களா? இது உடனே நம்மளுக்கு வரலையா அப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இத்தனை நாள் வரைக்கும் பேசுறது எதையோ விஷயங்கள் நம்ம அஹிம்சை பண்ணி வச்சுட்டோம். நம்மளுக்கு இதெல்லாம் நாட் பாசிபிள். பட் அவாந்தர பலன் ஃபாலோ சில பேர்த்துக்கு வரலாம், சில பேர்த்துக்கு வராமலே போகலாம். சரிங்களா? சோ அஹிம்சைனா வாக்கால் மனதால் உடலால் மற்றவர்களுக்கு சர்வதா சர்வபூதானம், எப்பவுமே இல்ல இந்த ஒரு மாசம் நான் விரதம், நான் எதையும் அடிச்சு கொள்றது இல்ல, அப்புறமேல மார்கழி முடிச்சதுக்கு அப்புறம் நான் நார்மலுக்கு ஆயிருவேன், 2 புரட்டாசி மாசம் நான் எதையும் கொல்ல மாட்டேன், அப்படி அல்ல. சர்வதா சர்வபூதானம், சர்வதான எப்பொழுதும், சர்வபூதான எல்லா உயிர்களிடமும் அஹிம்சை ஃபாலோ பண்றது. புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப இந்த அஹிம்சையும் போது ஒரு குழந்தை தாய்ங்கிற இடத்த சுவாமிஜி அடிக்கடி விளக்குவார். ஏன்னா அதுக்குள்ள டவுட் வந்துடும். நம்ம ஏன்னா குழந்தைகளை ரிலேட் பண்ணித்தான் நம்ம வாழ்றோம். அப்போ குழந்தைகளை அடிக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பு அவசியம். ஒவ்வொரு தாயும் கண்டிப்புடன் தான் குழந்தையை வளர்த்தணும். ஆனா ஒரு அடிச்சாதான் அந்த இடத்துல வேலையாகுதுன்னா நம்மளுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிற மாதிரி அடிக்க கூடாது. நீங்க அடிக்கடி அடிச்சீங்கன்னா பயம் போய்விடும். பயம் போயிருச்சுன்னா அந்த குழந்தை மேலும் தவறுகள் செய்து பழகி விடுவார்கள். கண்டிப்பு இருக்கணும். கண்ணுல அப்படியே முறைச்சு அப்படி நிக்கணும் பயந்துகிட்டு. அந்த கண்டிப்பு அவசியம். ஏன்னா தப்பு பையன் அதுக்கு தெரியாது, எது சரி எது தவறுன்னு தெரியாத போது நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? ஒரு பயத்தை நம்ம கண்டா பயப்படுங்கிற ஒரு அதுக்கு அடிச்சுதான் ஆகணுங்கிறது இல்லைங்க. அடிச்சாதான் நம்மளை கண்டு பயப்படுவானா? அது கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி ஆயிடுச்சுன்னா போஸ் எடுத்தான்னு போய் திருப்பி நம்ம கை பிடிச்சிடும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பு இருக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, யுத்தம் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அடுத்த கேள்வி. தாய் குழந்தை பார்த்தாச்சு, எப்படி இருக்கணும்? கண்டிப்பா வளர்த்தணும். நோனா அந்த இடத்துல நோ தைரியமா சொல்ல தெரியணும். அது ஐயோ பாவம் பொக்குன்னு போயிடுவான் அந்த மாதிரி கூடாது. சரியான விஷயங்களுக்கு சரின்னு சொல்லணும். தவறுன்னு உங்க மனசுக்கு தோணிச்சா தவறு, அதை போல்டா சொல்ல தெரியணும். கண்டிப்பாக வளர்த்தணும். அடிக்க கூடாது. தம்முடைய ஆத்திரம் தீர அளவுக்கு குழந்தைட்டு காமிக்க கூடாது. குச்சி எடுத்து அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணலாம், இல்ல ஒரு அடி வச்சு அவ்வளவு அடிக்கடி அடிச்சுட்டே இருந்தாலும் பயம் போயிடும். இதுதான் குழந்தை தாய். அடுத்து ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அஹிம்சைங்கிறது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலாங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து தாண்டி வந்ததுனால நம்ம அதை செஞ்சுட்டு போலாம். இப்ப காந்திஜி அஹிம்சை, அவர் இல்லைன்னா இன்னைக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு சொன்னாலும் அவருடைய அஹிம்சை சாமானிய தர்மத்தில் இருந்தார். அவர் விசேஷ தர்மம் என்ன? சத்திரிய நாட்டை ஆள்பவன் சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாது. என்னது? இந்தா நீ உனக்கு பாகிஸ்தான் வேணுமா இந்தா வச்சுக்கோ, பங்களாதேஷ் வேணுமா இந்தா நீ வச்சுக்கோ, அந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகுது? இந்தியாவிலிருந்து பிரிந்த நாடுகள் பலமிழந்து காணப்படுகிறது. இந்தியா பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து பிரிந்து போன நாடுகளும் பலமாக முடியும். அப்ப சத்திரியன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல அஹிம்சையை சாமானிய தர்மத்திலிருந்து விடுத்து சத்திரிய தர்மமாக இருந்து நாடு பிளவுபடாமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான செயல்களை செய்திருந்தால் இன்னைக்கு இந்தியா பலம் பெற்ற நாடாக அதிலிருந்து பிரிந்து போன நாடுகள் நிம்மதியா இருந்திருக்கும். அது ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு? சாமானிய தர்மத்தை உள்ள கொண்டு வந்துட்டார். there is a confusion between சாமானிய தர்மம் and சத்திரிய தர்மம். எப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி சத்திரிய தர்மத்துல விட்டுச்சுன்னு வச்சுங்களேன், வீரம் குறைந்து விடும் இல்லைங்களா?
யாரு எது கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம்னா அந்த வீரம்ங்கிறத சொல்லுக்கு அங்க என்ன ஆயிரும், அர்த்தம் இல்லாமல் நாட்டை ஆள்பவர் வீரம் கொண்டவராக இருக்க வேண்டும். சாது தன்மை அவரிடம் இருந்தால் என்ன ஆகும், நாடு பலகீனம் ஆயிரும். நம்ம முக்கியமா சிந்திச்சுப்பட வேண்டிய கேள்வி. ஏன்னா இந்த கண்ணத்தை அடிச்சா அந்த கண்ணத்தை காமி, இதெல்லாம் பிராக்டிக்கலா சத்திரியனுக்கு அது ஒத்து வராது. பாரதம் பலமானால் மட்டும்தான் இப்ப நினைக்கு பாருங்க, நம்ம நாடு பலம் ஆச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள் கண்டிப்பாக நம்மிடமிருந்து பிரிந்து போனது, எது ஸ்ரீலங்காவாகட்டும், பர்மாவாகட்டும், இல்ல பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ், ஏதா இருந்தாலும் பலம் பெறும். பாரதம் பலமாக இருந்தால் ஆசியா பலம் பெறும். சரிங்களா? சோ என்ன பண்ணக்கூடாது, சாமானிய தர்மத்தோடு சத்திரிய தர்மத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, ஓகே. இது 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஒரு தாய் தந்தை ஒரு நாட்டை ஆள்பவன் எந்த அளவுக்கு அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். அடுத்த பாயிண்ட், ஏன் ஹிம்சை செய்யறோம்? வேணும்னு யாரும் பண்றது இல்லை, ஏன் நான் பண்ணிடுறேன். வாக்கால் ஈஸியா ஹிம்சை பண்ணக்கூடிய இடம் வாக்கு. உடலால யாரும் பெருசா பண்ண மாட்டோம், மனதால கூட நினைக்க மாட்டோமே என்னமோ. அந்த உள்ள ஒரு பிரஷர் எப்படித்தான் வருமோ தெரியாது. என்ன பேசக்கூடாதுன்னு நினைச்சு வச்சிருந்ததுல என்ன பண்ணிடுவோம், பட்ட 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 பட்டன்னு பேசிடுறோம். ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். நீங்க உங்களுக்குள்ள சிந்திச்சுங்க, இது எந்த காரணத்தினால் நான் கோபப்படுறேன் மத்தவங்கள. ஏன்னா கோபப்பட்டாவே நீங்க ஹிம்சை பண்ணிடுவீங்க. நோ டவுட், நான் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு நம்ம சொல்லலாம். அது காதலே போய் ஏறி இருக்காது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வெறுப்பினால் ஹிம்சை பண்ணிடுவோம். அந்த வெறுப்புங்கிற உணர்வு மனதுக்குள்ள வந்தா போதும். அடுத்தது கோபம், ஹிம்சை பண்ணிடுவோம். அடுத்தது பொறாமை, அடுத்தது பழிதீர்த்தல், ஹிம்சை பண்ணிடுவோம். அவன் எனக்கு இப்படி பண்ணா நான் அப்படிதான் பண்ணுவேன். அதுக்கு ஒரு தர்மம் வேற அவங்க வச்சுக்குவாங்க. அவன் பண்ணாலும் நான் பண்ணேன், அவன் பண்ணாம இருந்தா நானும் பண்ண மாட்டேன். அப்படி அல்ல, அந்த உணர்வு பழிதீர்த்தல் உணர்வு. அடுத்தது கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவு. இப்படி பேசினா அவங்களுக்கு அது புண்பற்றுன்னு தெரியாம பேசிட வேண்டியது, இது கேர்லெஸ்னஸ். சோ இந்த 5 ஏரியால தான் வீக்கா இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களை ஹிம்சை பண்ணிடுவோம். எது வெறுப்பு. வெறுப்புங்கிறது பாத்தீங்கன்னா டெம்பரரியா ஆள் தான் மாறிட்டு இருப்பாங்க. வெறுப்புங்கிற குணம் உள்ள பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வைரஸ், அது காய்ச்சல் மாதிரி, கொரோனா மாதிரி அது நம்மள பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒருத்தர் வெறுத்திருப்போம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு இன்னொருத்தர் இருப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு இன்னொருத்தர் இருப்போம். ஆளுதான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. உள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த வைரஸ் புழுத்து போயிடும். வெறுப்புங்கிறது ஒரு வைரஸ். அது என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி, ஏன் வெறுப்பு வருது, ஏன் எனக்கு கர்வம் இருந்தா என்ன, வெறுப்புங்கிறது எதனால வந்தது, பிரிங்கிங் ஈஸ்வரா உள்ள பிரிங்கிங் ஈஸ்வரன் டு யுவர் லைஃப் கொண்டு வரலீனா மற்றவங்க துவேஷம் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வழியை கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் அவங்க வெறுக்கிறோம். சும்மா ரோட்ல வரணும் வெறுக்கிறோமா என்ன, இவன் எனக்கு இவ்வளவு ஒரு மன வலியை கொடுத்தான். அப்ப என்ன சிந்திக்கணும், எனக்கு இந்த இடத்தில் மனவலி என்னுடைய பாப்பம் க்ஷயம் ஆவதற்கு இறைவன் நியமித்த ஆள் அவர். அப்படி நோக்கில் பாருங்க, அவர் நம்ம வெறுக்கவே முடியாது. ஏன்னா நான் செய்த பாவத்தை மனதால், இன்னொருக்கு செய்த பாவத்தை மனதால கழிக்கணும், மனதால் கஷ்டப்பட்டு கழிக்கணும். நான் செஞ்ச பாவத்தை கழிப்பதற்கு இறைவன் நியமித்த ஆள் தட் ஃபெலோ வந்தாரு, வேலை முடிச்சா போயிட்டார். அது அவரு வாவில் அக்கௌண்ட் ஏறுதோ, அது பாவம் ஏறுதோ, அதை பத்தி நமக்கு, அது ஈஸ்வரா சங்கல்பம், அது அவரோட படைப்பு, அவராகட்டும். நம்முடைய நோக்கு இப்படி இருந்ததுன்னா யாரையும் வெறுக்க மாட்டோம். அடுத்தது கோபம், இதெல்லாம் பொறாமை, பழிதீக்கு உணர்வு, கவனக்கு, இதெல்லாம் உள்ள இருந்ததுன்னா அஹிம்சைய ஃபாலோ பண்ணிய மாட்டோம், ஹிம்சை செஞ்சிருவோம். அவங்கவுங்களால ஹிம்சை பண்ணுவோம். போலீஸ்காரா இருந்த அடிக்கிறது, டீச்சரா இருந்தா என்ன பண்றது அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த ஹிம்சைய செஞ்சிருவோம். அடுத்தது ஹிம்சைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா நான் மற்றவர்களை ஹிம்சை செய்யறது மட்டும் ஹிம்சை அல்ல, மற்றவர்களால் நான் ஹிம்சை செய்யப்பட்டாலும் என்னது, அது ஹிம்சை தான். அடுத்தது நமக்கு நாமே என்ன பண்ணிக்க கூடாது, ஹிம்சை பண்ணிக்கொள்ள கூடாது, அதுவும் ஹிம்சை தான். நம்மள நாமளே நொந்துக்கிறது. அப்புறம் உள்ள இருக்கிற ஒரு வன்முறை, மனதுக்குள்ள பாருங்க எப்ப பாரு ஒரு தீவிரவாதத்துவம், என்னார பிரஷர்லயே இருக்கிறது. இதெல்லாம் தான் என்னது, மனதில் எப்பவுமே ஒரு பிரஷரோடு இருக்கிறது என்னதான், உங்களை நீங்களே கொன்னுக்கிறீங்க அர்த்தம். ஹிம்சை. மனதால நிறைவோடு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ராகத்வேஷம் அதிகமாக மனதில் என்ன ஆயிரும், அந்த டர்புலன்ஸ் பாத்தீங்களா, அந்த மாதிரி டர்புலன்ட் மைண்ட் ஆயிரும், ரெஸ்ட்லெஸ் மைண்ட்.
அது எப்பவுமே நமக்கு என்னது ஹிம்சையே. அது நமக்கு நாமளே செஞ்சு கொள்ற ஹிம்சை. ஏன்னா நமக்கு நாமளே ஹிம்சைனா ஒரு கத்தி எடுத்து வச்சு நானே அறுத்துக்கிட்டா அது ஹிம்சை. ஆனா அந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ண வேண்டாம். ரெகுலரா நாமளே நம்ம மனதை ஹிம்சை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். மனதில் என்ன மனம் நம்மள என்ன பண்ணுது? ஹிம்சைக்கு கொண்டு போகுது. ஏன்? மனதில் இருக்கிற அழுக்குகள் நமக்கு ஹிம்சையை கொடுத்தால் அதிலிருந்தும் விடுபட்டு மனதிற்கு அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இதோட என்ன முடியுது? 35வது ஸ்லோகம் முடியுது. 36 மட்டும் பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷன் போலாம். 36 சத்திய பிரதிஷ்டாயா. ஃபர்ஸ்ட் வந்து அஹிம்சை பிரதிஷ்டாயாம். அவருக்கு முன்னால யாரு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை பாராட்ட முடியாது. அடுத்து சத்தியம், உண்மை பேசினால் ஆப்டிமம். எந்த இடத்துலயும் நான் பொய்யே பேசலின்னு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீர்கள் என்றால் சத்திய பிரதிஷ்டாயாம், உண்மையில் நிலை பெற்றிருந்த அந்த யோகி என்ன நடக்குமா? கிரியா பலா ஸ்ரயத்துவம். கிரியா பலா ஸ்ரயத்துவம். செயல் புரியாமலேயே தனக்கும் பிறருக்கும் அந்த செயலுடைய பலனை விளைவிக்கும் ஆற்றலை பெறுகிறான். நீங்க உண்மையே பேசுறீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷனே நீங்க பண்ணிருக்க வேண்டாம். இப்ப நான் வந்து பொய்யே பேசல, வெறும் உண்மையே நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எந்த செயலும் நான் புரிய வேண்டியதில்லை. செயல் புரியாமலேயே எனக்கும் பிறருக்கும் செயல் செய்யாமலேயே அந்த செயலுடைய பலனை அனுபவிக்க முடியும். அந்த ஆற்றலை விளைவிக்கும் அந்த பலனை கொண்டு வர ஆற்றல் செயல் புரியாமல் அந்த செயலுடைய பலனை விளைவிக்கும்னா உண்டு பண்ணுகின்ற ஆற்றல் அதுக்கு கிடைக்கும். செயல் புரியாமலேனா சமைக்காமலேயே டேபிள் மேல சாப்பாடு வந்த மாதிரி. உதாரணத்துக்கு சொல்றாங்க, உடனே நாம போய் பேசாம இருந்தோம்னா அப்படியே செயல் என்ன? கர்மம்ங்கிறது சமைத்தல். அந்த பலன் என்னது? சாப்பாடு டேபிள் மேல இருக்கிறது அதனுடைய பலன். சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். செயலே செய்யாமல் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும், சாப்பாடு வந்து நிற்கும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அவன் எதை வேண்டானோ அது கிடைக்கும். அது என்னது? சத்திய பிரதிஷ்டாயாம். நீங்க இந்த சத்தியம்ங்கிறது நீங்க காலையிலயும் பார்த்தோம், வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லா கிளாஸ்லயும் சத்தியம் சத்தியம் சத்திய சாரக பார்த்தோம் இல்லைங்களா நீ காலையில. அதாவது சத்தியம்ங்கிறது உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாதுங்கிறது இருந்தாலும் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவர்களுக்காக பயந்து நான் வந்து பொய் பேசாம இருக்கிறேன்னு சொன்னாவோ, அல்லது எனக்கு பாப்பம் வந்துரும்னு சொல்லி நான் பொய் பேசாமல் இருப்பதோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். அதெல்லாம் உண்மையான சத்தியாச்சாரகங்கிறது இந்த வாய்மையை பேசினா மட்டும்தான் என் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுல உறுதியோடு இருந்து அதுதான் எனக்கு வெற்றியை கொடுக்கும். முதலில் அது கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் பேசுற உண்மையே எனக்கு மனதிற்கு ஒரு பலத்தை கொடுத்து பயம் அபயம் பிரதிஷ்டா எனக்கு அது அபயத்தை கொடுக்கும். அது வந்து நீங்க அனுச்சா மட்டும்தான் சொல்ல முடியும். அது நீங்க போய் பேச 4 இடத்துல உண்மையை பேசி பேசி அடி வாங்கி அவமானப்பட்டு கேவலப்பட்டு எல்லாமே நடக்கும். நீ உண்மை பேசி பாருங்க, எல்லாமே கிடைக்கும். ஆனா அதெல்லாம் பிகினிங்ல கஷ்டம். அதை தாண்டிட்டோம்னா மனம் அபிருதமான எதற்கும் பயப்படாத ஒரு மனம் வந்து அமையும். அதுதான் அதனுடைய பலன். சத்தியத்தை பத்தி சரிங்களா? ஜென்ரலா நீங்க சத்தியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும்னா அதனுடைய வேல்யூ தெரியணும், தடைகளை எதிர்கொள்ற சக்தி வேணும், அப்புறம் அதை ஒரு விரதமாக மேற்கொள்ள தெரியணும், ஒரு மௌனத்தை கடைபிடிக்க தெரியணும். இதெல்லாம் இருந்தா தான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் ஃபாலோ என்னன்னு சொல்லிடுறேன். மற்றவர்களிடம் எதை சத்தியத்தை பேசாமல் எப்பாவது அப்பப்பதாங்க 1-2 அது போதும். யார் எல்லாரும் எப்பவுமே போய் பேசுறாள் உலகத்துல ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. எல்லாம் அப்பப்ப பேசுறாளுதான். சோ நான் வந்து ஏதோ அப்பப்போ 1-2 பேசியிருக்கேங்க. அப்படி பேசுனீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் தானாலும் சரி, ஒன்ஸ் இன் ஒயில்னாலும் சரி பேசுனீங்க அப்படின்னா மற்றவர்களிடம் உங்களுடைய மதிப்பு குறையும். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம போடுற பட்டாடை நகைகளும் ஆடம்பரமும் நமக்கு மதிப்பு கொடுக்குதுன்னு. இதெல்லாம் என்ன சொல்றது? மோகம், ஒரு மென்டல் ப்ரொஜெக்ஷன், கல்பித்தம். அதெல்லாம் மதிப்பை தராது. எது உண்மை தரும்? எது மற்றவர்கள மதிப்பு? பொய் பேசினா என்ன ஆயிரும்? இத்தனை நகை இத்தனை ஓட்டு போறாங்க, வாயை திறந்த ஒரே பொய் அப்படித்தானே பேசுறாங்க. நம்மள அந்த கூட்டு இந்த பக்கம் எப்படி பேசுவாங்க? சும்மா மினிக்கிட்டு வந்துடுறாங்க, வாயை திறந்தா ஒரே பொய், ஒரே பிதற்றல். இவங்க சுயபிராணத்தை கேட்கவே முடியல அப்படித்தானே பந்தாவுக்கு பேசிட்டு போவாங்க. நம்மள யோசனை பாருங்க. மதிப்பு குறையும்.
அதை விட சரி மற்றவங்க தான் மதிக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என்னிடம் என் மீது இருக்கிற நம்பிக்கை குறையும். இதுதாங்க அத்தான மென்டல் டிசீஸுக்கும் காரணம். டிப்ரெஷன்ங்கிறாங்க பாத்தீங்களா, டிப்ரெஷன் என்னென்னமோ வியாதி சொல்றதை கேட்டா பயமா இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்? என் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை குறைதல் லீட்ஸ் டு ஆல் மென்டல் டிசீசஸ். நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு வேணா அடி வாங்கிருக்கலாங்க, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்க வரைக்கும் அவன் ஜெயிச்சிருவான். வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல எப்படியோ போராடி வந்துடும். ஆனா என்ன ஆகுது, பொய் பேசிட்டு இருக்கும் போது நம் மீதே நமக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அடுத்தது என்ன சொல்லுது, அலர்ஜி டுவர்ட்ஸ் ஆல் ரிலேஷன்ஷிப். போய் பேசிட்டு இருந்தோம்னாவே அந்த ஒவ்வாமைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா தமிழ்ல, அது என்ன ஆகும், உறவுகளிடம் ஏற்படும். அடுத்தது பொய் பேச பேச மனதில் இனம் புரியாத பயம் நம்ம கவ்வும். என்னன்னே தெரியலீங்க, அங்க போனா எனக்கு பயமா இருக்கு, என்னன்னே தெரியல ஆனா எனக்கு அந்த இடம் அவங்கள பார்த்தா பயமா இருக்கு, அங்க போறக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் ஏன் வந்தது? நம்ம பேசின பொய், ஏதாவது பொய் பேசிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்மை நாம், கடைசி கன்க்ளூஷன், நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டு விடுவோம். ஏன்னா மனசு சொல்லு புத்தி இதுதான் உண்மை, இத பேசுன்னு புத்தி சொல்லும். மனம் என்ன பண்ணும், ஓவர்லாப் பண்ணிடும். கம்முன்னு இரு, இப்பத்திக்கு இதை பேசி சமாளிச்சுக்கலாம், அது அப்புறம் பார்க்கலாம், தர்ம அதர்மம் புண்ணிய பாம்பெல்லாம் கிடக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல புத்தி ஓரங்கட்டின்னு வச்சுக்கங்களேன். மனம் என்ன ஆகும், அப்படியே டாமினண்டா வரும். அப்படியே நீங்க பண்ணி 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 ஒரு காலகட்டத்தில் புத்தி தன் சக்தியை இழந்துவிடும். அந்த நேரத்துல மனம் என்னது பண்ணும் தான், ஏன்னா நீங்க புத்தி சொல்ற பேச்சுதான் கேட்பீங்க, மனம் சொல்ற பேச்சை நம்ம கேட்க மாட்டோம். அதனால மனம் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் புத்தி பேச்ச புத்தி சொல்லும் போது அலர்ட்டா இருந்து மனதை தட்டி வச்சீங்கன்னா மனம் அப்படியே நிற்கும். சப்போஸ் புத்தி சொல்றத மனம் ஓவர்லாப் பண்ணி வந்துருச்சு, மனம் டாமினன்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா புத்தி என்ன ஆகும், தன் சக்தியை இழக்க, ஏன்னா அது பேச்சு எடுபடிக்கும் போது என்ன ஆயிரும், அப்படியே சக்தி இழக்க ஆரம்பிக்கும். சக்தி இழந்த நிலையில், புத்தி தன் சக்தியை இழந்த நிலையில் மனம் என்ன சொல்லுதோ அது அவங்க புத்தி சரின்னு சொல்லும். இதுதான் அவங்கவுங்க தலைக்கு வச்சுக்கிற சூன்யம். எப்படி அப்ப ப்ராசஸ் நடக்குதுன்னு யோசனை பாருங்க. பொய் பேசுறீங்க அல்லது சத்தியம்னு எடுத்துக்கலாம். பொய் பேசுறீங்க அப்படிங்கும் போது புத்தி சொல்லும், ஃபர்ஸ்ட் பொய்க்கு சொல்லும், தப்பு செய்யக்கூடாதுன்னு, ஏன்னா அது சாமானிய தர்மம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் மனம் ஓவர்லாப், மனம் என்ன சொல்லும், இல்ல பேசிக்கலாம், ஒரு இடம் தானே பேசிக்கலாம் அப்படின்னு மனம் சொல்லும். அது அதனுடைய சஞ்சலாத்மிக மனம், அது அப்படித்தான் இருக்கும். நாம் அந்த இடத்துல வில் பவரை யூஸ் பண்ணி மனமே நீ கம்முன்னு புத்தி சொல்ற பேச்ச கேட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லா போயிட்டே இருந்தோம்னா எந்த இடத்துல பிரச்சனையே வராது. ஆனா சில இடத்துல நம்மளுடைய வில் பவர் ஸ்ட்ராங்கா இல்லாத போது, தர்மத்தில் நம்ம ஸ்டாண்ட் பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாத போது மனம் என்ன பண்ணும், புத்தி ஓவர்லாப் பண்ணி நீ இது மனம் சொல்ற பேச்ச புத்தி கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எது மனம் சொன்ன பேச்சு எல்லாம் புத்தி கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருந்ததுன்னா கொஞ்ச நாள்ல புத்தி தன்னுடைய சக்தியை, சிந்திக்கிற சக்தியை இழந்துவிடும். இழந்துருச்சு அப்படின்னா மனம் என்ன சொல்லுதோ அதை சரின்னு சொல்லும். முதல்ல ஆசிலேஷனா இருந்த புத்தி கடைசியில மனம் சொல்வதை என்ன சொல்ல புத்தி, அப்ப புத்தி சரின்னு சொன்னு நீங்க செஞ்சிருவீங்க. இப்ப மனம் தவறான ஒரு செயலை காமிக்கும் போது புத்தியோட வேலைனையே இது தவறுன்னு சொல்லணும். அந்த சக்தி இழந்ததுக்கு அப்புறம் மனம் தவறுன்னு சொல்றத புத்தி தவறுன்னு சொல்லும், மனம் சரின்னு சொல்றத புத்தி சரின்னு சொல்லிடும். இதுதான் அவங்கவுங்க தலைக்கு அவங்கவுங்க வச்சுக்கிற சூனியம். சோ இதோட வேல்யூ தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ ஃபாலோ பண்ணணும். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஸ்லோகம் போலாம். 37. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.